Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number exercise sums related to introduction to trigonometry. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா radian measures. அதாவது என்னன்னா ஏன் நம்ம radian measureக்கு போறோம்? Radian measureனா என்ன? Actually நம்ம ஆல்ரெடி circular systemனு சொல்லிட்டு measurement of angle systemல பார்த்தோம். அது ரிலேட்டடா தான் radian. அது அன்னைக்கு அந்த டைமே நான் சொன்னேன். It is nothing but a radian measure. அதே தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏன் radian measureக்கு போகிறோம், டிகிரி மெஷரில் என்ன லிமிட்டேஷன்ஸ், radian measureக்கும் டிகிரி மெஷருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். போன வாட்டி கிளாஸில் வந்து டிகிரிஸ் எப்படி, ஆங்கிள்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், ஜென்ரலாகவே ஆங்கிள்னாலே நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிறது என்னென்னா டிகிரிஸ் தான். ஆங்கிள்னால் என்ன 30 டிகிரி 40 டிகிரி 50 டிகிரின்னு சொல்லிட்டு டிகிரிஸ் மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரிஸ் வந்து எதுக்குள்ளே யூஸ் பண்ணுவோன்னா 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் தான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் 0 டிகிரி 30 டிகிரி 45 60 and 90க்கு தான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்ளை பண்ணுற மாதிரி. கிரேட்டர் தென் 90 டிகிரிக்கு நம்மளுக்கு எந்த வித ஃபார்முலாஸுமே இல்லை, நம்ம அப்ளை பண்ணவும் முடியாது. சைன் காஸ் சீக்கண்ட்டு கொசிக்கண்ட்டுக்கு எல்லாமே. ஓகேங்களா, ஆனால் அதுலேயும் ஒரு சிலது இருக்குது. நம்ம 90 + 30னா காசுன்னு எடுத்துப்போம், அந்த மாதிரி யோசித்து எழுதலாம். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் தேன் தட் பர்டிகுலர் டிகிரி நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியை வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஏன்னா ரைட் ஆங்கிள் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 0 to 90 டிகிரி தான். இப்போ அதுக்கும் மேலே நம்மளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபுல் டிகிரி ஆஃப் ரொட்டேஷன்ஸ், தட் இஸ் 0லேருந்து 360 வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபுல் டிகிரி ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கன்சிடர் பண்ணணும். அந்த ஃபுல் டிகிரி ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிகிரி மெஷர் வந்து சஃபிஷியண்ட்டாக இல்லை ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக தான் நம்ம எந்த மெஷருக்கு போகிறோன்னா ரேடியன் மெஷர்னு சொல்கிறாங்க. சரி, ரேடியன் மெஷர்னால் என்ன? ஆக்சுவலாக ரேடியன் மெஷரோட வேல்யூ வந்து இட்ஸ் லெஸ்ஸர் தேன் டிகிரி. அது வந்து ரியல் நம்பர்ஸ்க்குமே அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகிரிஸ் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், 0 டிகிரி 30 45ன்னு சொல்லிட்டு. ஆனால் சம் ஆஃப் த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் லைக் இப்போ வந்துட்டு நீங்கள் கேல்குலஸ் எடுத்துக்கோங்க. கேல்குலஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியிலலாம் நம்ம வந்து ஃபிசிக்ஸில் வந்துட்டு கூட நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் வேல்யூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிகிரிஸாக இருக்காது. இட் வில் பி ஆஃப் ரியல் நம்பர்ஸ். அந்த ரியல் நம்பர்ஸை நம்ம டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது இஃப் இட் இஸ் இன் டிகிரி. அந்த ரியல் நம்பர்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரேடியன் மெஷருக்கு போகிறோம். புரியுதுங்களா, எதுக்கு நம்ம ரேடியன் மெஷருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு? அந்த ரேடியன் மெஷர் இஸ் அப்ளைட் ஃபார் ஆல் ரியல் நம்பர்ஸ். அந்த ரியல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரேடியன்ஸில் யூஸ் பண்ணும்போது. அப்போ நம்மளோட கன்வர்ஷன் ஈஸியாகிடும். ஸோ டிகிரி டு ரேடியன் அண்ட் ரேடியன் டு டிகிரி கன்வர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னாமெட்ரிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேங்களா, சரி, ரேடியன் மெஷர்னால் என்ன ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ரேடியன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு சர்க்குலர் சிஸ்டம்லேயே இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சர்க்கிளில் சென்டர் ஆங்கிள்லேருந்து ஒரு ரேடியஸ் நான் சர்க்கிளோட அவுட்வர்ட் சைடுக்கு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் சப்டென்ஸ் பை த ஆர்க், இதுக்கு பேர் தான் லென்த் ஆஃப் த ஆர்க்குன்னு சொல்லுவோம், ஆர் ஆர்க் லென்த். த ஆங்கிள் சப்டென்ஸ் பை திஸ் ஆர்க் லென்த் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டீட்டான்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆர்க்கு லென்த் வர்றதுக்கு உண்டான ஆங்கிளை தான் நம்ம வந்து டீட்டான்னு சொல்கிறோம். இது என்ன ரேடியஸ் ஆர். ஆர்க் லென்த்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எஸ். ஓகேங்களா, ஸோ த ரேடியன் மெஷர் இஸ் நத்திங் பட், அதாவது டீட்டா இஸ் நத்திங் பட் த ரேஷியோ ஆஃப் ஆர்க் லென்த் டு த ரேடியஸ் ஆஃப் த செக்டர். செக்டரோட ரேடியஸ் ரேஷியோ ஆஃப் த ஆர்க் லென்த் ஆஃப் த செக்டர் டு த ரேடியஸ் ஆஃப் த செக்டர். இதை தான் நம்ம வந்துட்டு ரேடியன் மெஷர். இந்த தீட்டா வந்து நாட் இன் டிகிரி, இட் இஸ் இன் ரேடியன். ஓகே, நம்மளுக்கு தெரியும் இதுவுமே லென்த்து. ஸோ இட் வில் ஆல்சோ இன் லென்த் யூனிட், தட் இஸ் மீட்டர். ரேடியஸ் ஆல்சோ மீட்டரில் இருக்கும். ஸோ மீட்டர் அப்பான் மீட்டர் we cannot say the unit for this theta. Theta is unitless. இதில் theta என்னென்னா unitless. இந்த ரேடியன்ன்றதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா
ஆப்வியஸாக தீட்டானாலே ஆங்கிள் எப்பயுமே நம்ம டிகிரியில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். பட் ஹியர் டிகிரி இல்லை, தீட்டா வந்து ரேடியன் மெஷர்ன்றதுனால தான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/R ரேடியன் எழுதுகிறோம். ரேடியன் இஸ் நாட் அன் யூனிட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரேடியன்ன்றது யூனிட் கிடையாது. நம்ம ரேடியனாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா தீட்டா இஸ் யூனிட்லெஸ். புரியுதுங்களா? இப்போ அதில் ஒரு கேஸ் பார்க்கலாம். வென் S is equal to R, ஆர்க் லென்த்தும் ரேடியஸ் ஆஃப் அன் செக்டருமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. தட் இஸ் 1 ரேடியன். அப்போ 1 ரேடியன்னா என்னன்னு சொல்லுவோம்? 1 ரேடியன் இஸ் நத்திங் பட் the செக்டரோட ஆர்க் லென்த் and the radius of the sector are same. எப்போ ரெண்டுமே சேமாக இருக்கோ then the particular theta value is 1 radian. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணும்? when S is equal to, இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? எஸ்ஸை இன்னொரு ஃபார்மில் எப்படி எழுதலாம்? S can be written as theta r, இல்லை? S can be written as theta r. Theta can be any numbers. அதான் நான் சொல்லிட்டேன்ல, ரேடியனில் வந்து we can use real value numbers. ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்? S is equal to simply KR. It depends on K value. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரேடியன் மெஷரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரேடியன் மெஷர்னால் என்ன? டிகிரியில் யூஸ் பண்ண முடியாமல் ஒரு சில ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு நம்ம ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம ரேடியன் மெஷருக்கு போகிறோம். ரேடியன் மெஷர் இஸ் நத்திங் பட் யுவர் சர்க்குலர் மெஷரிங் சிஸ்டம். அதில் என்னென்னா angle subtends by this theta for by an arc length. அந்த arc length வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஆங்கிள் தான் வந்து தீட்டா. அந்த தீட்டாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா S/R, the ratio of arc length upon radius, that is S/R. இதுவுமே லென்த் யூனிட், இதுவுமே லென்த் யூனிட். ரெண்டு லென்த் யூனிட்டும் கேன்சல் ஆச்சுன்னா there is no unit for theta since we are representing. that is எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா தீட்டாவை ரேடியனாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/R ரேடியன் எழுதுகிறோம். ஸோ தீட்டா வேல்யூ வந்துட்டு இட்ஸ் a unitless function. when S is equal to R என்னும் போது it is 1 radian. 1 radian is nothing but when arc length and the radius of the sector both are same na it is 1 radian. ஓகேங்களா? ஸோ S is equal to theta R. so the arc length is dependent on theta. so the theta value வந்து any வேல்யூவாக இருக்கலாம். K can be any value, that is S is equal to KRன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் we are going to see என்னன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா relationship between degree and radian. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். relationship between degree measure and radian measure. இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், எப்படி நம்ம டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், ரேடியனை டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே ஃபுல் ரொட்டேஷன்ன்றது பாருங்கள். இதில் இந்த சர்க்கிளில் ஃபுல் ரொட்டேஷன்னா எவ்வளோ? 360 டிகிரி. நம்ம டிகிரிக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? டிகிரியில் என்ன பார்த்தோம்? ஆக்சுவலி இட் இஸ் 1/3. 1 டிகிரி இஸ் நத்திங் பட் 1/360 டிகிரி. ஸோ 360 டிகிரியை தான் நம்ம வந்து 1 டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே பட் ரேடியன் மெஷரில் நம்ம வந்து அதை வந்து 360 டிகிரின்னு சொல்ல மாட்டோம். இட் இஸ் நத்திங் பட் 2π ரேடியன். என்ன சொல்லுவோம்? இட் இஸ் 2π. டிகிரியில் ஃபுல் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? டிகிரியில் நார்மலாக ஒரு ஃபுல் ரொட்டேஷன் சர்க்கிளில் போகிறோம்னா தட் இஸ் நத்திங் பட் 360 டிகிரி. ஆனால் இங்கே ரேடியன் மெஷரில் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியன் மெஷரில் நம்ம என்ன சொல்லுவோம்னா இட் இஸ் நத்திங் பட் 1 ஃபுல் ரொட்டேஷன் இஸ் நத்திங் பட் ரேடியன் மெஷரில் வந்துட்டு 1 ஃபுல் ரொட்டேஷன் இஸ் 2π ரேடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் திஸ் 2π? 2πனா என்ன? ஆக்சுவலாக ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்ன நம்ம படிச்சிருப்போம்? இட் இஸ் 2πr.
ஓகேங்களா? ஒரு யூனிட் சர்க்கிளாக இருந்ததுன்னா அதோட ரேடியஸும் 1 இருக்கும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன? இட் இஸ் 2π. ஸோ 360 தட் இஸ் ஃபுல் ரொட்டேஷன் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் 2π. ஏன் நம்ம 2π ரேடியன் எடுத்துக்கிறோம்? பிகாஸ் இட் கேன் டேக் எனி வேல்யூ. இது டிகிரியில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. ஸோ வி ஆர் கால்குலேட்டிங் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஏன் யூனிட் சர்க்கிள் எப்பயுமே வந்து யூனிட் டிகிரி யூனிட் சர்க்கிள் அப்படிக்கு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதை ஜென்ரலாக பார்க்குறதுக்காக. ஸோ யூனிட் சர்க்கிள்னால் என்ன? the radius is 1. இப்போ radius 1 இருக்கும்போது அதோட circumference 2π. So it is 2π radian. So இங்கே radian termsல full rotation 2π radian, but degreeல full rotation 360 degree. ஓகேவா? 2π radian is equal to 360 degree. அதாவது with respect to degree it is 360. With respect to radian it is 2π radian. அப்போ இதிலிருந்து 1 radianக்கான formula என்ன? 360 degree upon 2π. So it is 180 degree upon pi. So இது 1 radianக்கான formula. அதுவே இப்போ 1 டிகிரியாக எழுதணும். 1 டிகிரினா என்ன ஆகும்? இதை இங்கே கொண்டு வந்துடுங்க. pi by 180 degree 180 pi by 180 radian. 2π radian is equal to 360 degree. அப்போ 1 radian இந்த 2π இங்கே வந்துடும். ஸோ 360 2ஆல் டிவைட் பண்ணால் 180 divided by pi. எனக்கு இப்போ இது 1 டிகிரி வேணும். இங்கே 180 டிகிரி பை பைன்னு இருக்குது. ஸோ பை இங்கே வந்துடும். pi by 180 degree radian. இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிகிரி அண்ட் ரேடியன். அண்ட் சம் ஆஃப் தட் அதான் என்ன, ஒரு பர்டிகுலர் டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பையன்றது வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை? பை இங்கே 180 டிகிரின்னு சொல்லக்கூடாது. இன் ரேடியன் மெஷர் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை? நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து தானே பார்க்குறோம். தட் இஸ் 2πr. ஓகேவா? ஆரோட வேல்யூ 1. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 2πன்னு சொன்னோம். ஸோ நம்ம யூஸ்வலாக மெஷர்மெண்ட்ஸில் என்ன படிப்போம்? மென்சுரேஷனில் பையோட வேல்யூ என்ன? வாட் இஸ் வேல்யூ ஆஃப் பை? பை இஸ் ஈக்குவல் டு 22/7. that is approximately 22/7 or approximated to 3.14. இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பையோட வேல்யூ இஸ் இட் இஸ் நாட் 180 டிகிரி. இந்த டிகிரின்னு பார்க்கும்போது தான் அது 180 டிகிரின்னு எடுத்துக்கணும். ரேடியனில் வந்துட்டு பையோட வேல்யூ இட் இஸ் 22/7 or 3.14. ஓகேவா? சரி, இப்போ இதில் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பையோட வேல்யூ 22/7 அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டிகிரிக்கான வேல்யூஸ் என்னென்னு கிடைக்கும். அந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி புக்கில் கொடுத்துருக்காங்க. 1 second 1 minute அதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, இட்ஸ் சிம்பிள். நீங்கள் ஆல்ரெடி ரேடியன் டு மினிட்ஸு செகண்ட்ஸில் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ டிவைட் பண்ணதுக்கப்புறம் அதை மினிட்ஸாகவும் செகண்ட்ஸாகவும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, எக்ஸசைஸ் 3.2 அதில் சம் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்வர்ஷன் ஆஃப் கிவன் டிகிரி டு ரேடியன். ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி ரேடியனுக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 85 டிகிரி. இப்போ 85 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபார்முலா என்ன? கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு pi by 180 டிகிரி ரேடியன். கரெக்டாக? ஸோ அப்போ 85 டிகிரினா என்ன? pi by 180 டிகிரி இன்ட்டு 85. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 85 அப்படின்னும் போது 1736. ஸோ 17 pi by 36 ரேடியன். ஓகேங்களா? ஸோ டிகிரிலேருந்து ரேடியன் கன்வெர்ட் பண்ணால் ஃபார்முலா 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு pi by 180 டிகிரி ரேடியன். அதுவே உங்களுக்கு ரேடியன் கொடுத்துட்டு டிகிரி கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் கிவன் ரேடியன் டு டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் pi by 9ன்னு எடுத்துக்கோங்க. pi by 9 இஸ் நத்திங் பட் அ ரேடியன். ஓகேவா? அந்த ரேடியனை திரும்பி நீங்கள் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 by pi degrees. ஓகேவா? அப்போ pi by 9 pi by
9 ரேடியன்னா என்ன பண்ணணும் 180 by pi into pi by 9 9 2s are 18 so 20 degree ரெண்டுமே சிம்பிள் இங்கே pi by 180 மல்டிப்ளை பண்ணணும் இங்கே 180 by pi மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா புரிஞ்சுதா ஸோ ஃபோர்த் கொஷின் in a circle of diameter 40 centimeter அதாவது என்னென்னா in a circle of diameter 40 centimeter a chord is of length 20 centimeter find the length of the minor arc of the chord find the length of the minor arc of the chord என்ன கேக்குறாங்க length of the minor arc of the chord ஓகேங்களா இதுதான் question length of the minor arc of the chord ன்னு கேக்குறாங்க given என்ன உங்களுக்கு ஒரு சர்க்கிளோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சர்க்கிளோட டயமீட்டர் 40 அப்போ 40னா அதோட ரேடியஸ் என்ன 20 மைனர் ஆர்க் ஆஃப் அ கார்டுன்னு கேட்குறாங்க கார்டுனா என்ன சர்க்கிள்குள்ளே 2 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது பேர் தான் கார்டு diameter is the longest chord of a circle ஓகேங்களா so it is a minor arc major arc ன்னு கேட்கல so minor arc ன்னு கேட்குறாங்க so minor arc can be this so இதான் வந்து கார்டோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க 20 ஓகேவா நான் என்ன பண்ணுறேன் சென்டரோட கனெக்ட் பண்ணுறேன் இப்போ இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன் இது என்ன இதுவுமே ரேடியஸ் வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ரேடியஸ் diameter 40னா ரேடியஸ் என்ன 20 ஓகேவா ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 20 நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க லென்த் ஆஃப் த மைனர் ஆர்க் ஆஃப் த கார்ட் இதுதான் கேட்குறாங்க அப்போ இது என்ன எஸ் வேல்யூ ஆஃப் எஸ் தான் கேட்குறாங்க நம்மளுக்கு வேல்யூ ஆஃப் எஸ் தெரியணும்னா என்ன ரிலேஷன் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா ஆர் தெரியும் ஆனால் இந்த டீட்டா என்னன்னு தெரியாது ஆர் தெரியும் ஆனால் இந்த டீட்டா என்னன்னு தெரியாது how will we find எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் டீட்டா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சைடுமே சேம் 20 20 20 ஸோ இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்போ 3 sides are equalனா இட் இஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸுமே எப்படி இருக்கும் 60 டிகிரி ஸோ இந்த ஆங்கிளுமே என்ன வரும் இட் இஸ் 60 டிகிரி புரியுதுங்களா கொஷின்லேருந்து நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணுறோன்னிட்டு ஸோ டீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி இப்போ நம்ம எஸ் கண்டுபிடிக்கலாமா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டீட்டா ஆர்ன்றது என்ன 20 டீட்டான்றது என்ன 60 டிகிரி எஸ் எப்பயுமே நம்ம ஆர்க் லென்த் வந்து ரேடியன் மெஷரில் தான் எழுதுவோம் ஸோ டிகிரியை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் பை பை 180 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன வரும் இது 3 20 pi by 3 இதுதான் உங்களோட ஆர்க் லென்த் புரியுதா என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு கொஷின்லேருந்து டயக்ராம் கொஷின் புரிஞ்சுட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா கொஷின் ரொம்ப சிம்பிள் ஓகேவா 10th கொஷின் a train is moving on a circular track of 1500 meter radius அதாவது என்னென்னா ஒரு ட்ரெயின் வந்து சர்க்குலர் ட்ராக்காக மூவ் ஆகுது அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 1500 ஓகேங்களா சரி எப்படி மூவ் ஆகுது அட் த ரேட் ஆஃப் 66 கிலோமீட்டர் பர் ஹவர் அதாவது ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க 66 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ட்ரெயின் போகுது வாட் ஆங்கிள் will it turn in 20 seconds அதாவது என்னென்னா 66 கிலோமீட்டர் பர் ஹவரில் அது போகுது 20 செகண்ட் ஆகும்போது அந்த ட்ரெயின் சென்டரில் இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட்டு கூட மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ட்ரெயின் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஓகேங்களா
20 செகண்ட்ஸ்க்குள்ளே இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. 20 செகண்ட்ஸ்க்குள்ளே இங்கே வருது அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வரதுக்கு 20 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்க் லென்த்து. ஆர்க் லென்த்தை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ். ஸ்பீட் என்ன? 66 km/h. நம்மளுக்கு வந்து எல்லாமே செகண்ட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ km/h நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 5/18 m/s. கரெக்டாக? 5/18 m/s. இப்போ எனக்கு என்ன சொல்கிறாங்க? 20 செகண்ட்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறமா எனக்கு என்ன தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? 20 செகண்ட்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம். ஸோ 20 செகண்ட்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னா என்ன வரும்? திஸ் இஸ் ஃபார் 1 செகண்ட். வாட் இஸ் ஃபார் 20 செகண்ட்ஸ்? அப்போ 20 செகண்ட்ஸ்னால் 66 × 5/18 × 20. ஸோ இதுதான் ஆர்க் லென்த். S is equal to ஆர்க் லென்த். இப்போ இது மீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? மீட்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே மீட்டர்/செகண்ட். இப்போ நான் இங்கே 20ஆல் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா இந்த செகண்ட் கேன்சல் ஆகிட்டு ஒன்லி மீட்டர் மட்டும் எனக்கு இருக்கும். ஸோ 66 × 5/18 × 20. இப்போ நான் S கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு R தெரியும். ஓகேவா? நம்ம இப்போ தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு S/R. S என்ன? 66 × 5/18 × 20 டிவைடட் பை R என்ன? 1500. இதை இப்போ நம்ம டிவைட் பண்ணோன்னா என்ன வரும் பாருங்கள். 6 3s are 18, 11. இங்கே என்ன வருது? 11 × 100 டிவைடட் பை 3 × 1500. கரெக்ட்? அப்போ 2 கேன்சல் ஆகிடும். 11/45ன்னு கிடைக்கும். இது வந்து இட்ஸ் இன் டிகிரி. நம்ம ரேடியனாக இன்னும் கன்வெர்ட் பண்ணவே இல்லை. ஸோ இதை ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 180/π. 180/πனா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ என்ன? 22/7. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 11 × 180 divided by 45 × 22/7. அப்போ என்ன ஆகும்? 11 × 180 × 7 divided by 45 × 22. 11 2 times 290, 45 2 times. So 7 2s are 14 degree. So theta is equal to 14 degree. புரியுதா? ஈஸியா? ஓகே. 8th question. ஓகே, எதெல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அந்த கொஷின் மட்டும் பார்க்கலாம். 8th question. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? த பெரிமீட்டர் ஆஃப் அ சர்டைன் செக்டர் ஆஃப் அ சர்க்கிள். அதாவது பெரிமீட்டர் ஆஃப் அ சர்டைன் செக்டர் ஆஃப் அ சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ சர்டைன் செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் ஒரு செக்டர் இது, சர்க்கிள் இது, இதோட செக்டர் இதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்க் லென்த் எஸ்ஸு, இது ஆர் ரேடியன், இது தீட்டா. ஸோ இப்போ இதோட பெரிமீட்டர் என்ன? வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டர்? பெரிமீட்டர் ஆஃப் அ செக்டர் என்ன? பெரிமீட்டர்னா என்ன? ஹோல் path covered by the sector. R plus R plus S. R plus R plus S. So என்னது? 2R plus S. ஓகேவா? இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு த length of the arc of a semicircle having the same radius. Length of the arc of the semicircle, இதான் வந்து semicircle. Length of the arc of the semicircle இதுக்கு arc of the semicircle with the radius R. ரெண்டுத்துக்கும் வந்து radius வந்து R. அப்போ இதோட ஆங்கிள் என்ன? straight line இல்லை, ஸோ இது 180 degree is equal to the
length of the arc of the semicircle having the same radius. Express the angle of the sector. இந்த angle கேட்குறாங்க theta. Angle of the sector கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 180 டிகிரி. எது ஈக்குவல்? இதுவும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ 2r plus s is equal to s dash. கரெக்டுங்களா? சரி, இப்போ எஸ்ன்றது என்ன? s is equal to r theta which is equal to s dash. ஓகேவா? சரி, இப்போ வந்து பாருங்க 2r plus r theta. s dash என்ன? s dash என்ன? இங்கேயுமே வந்து ரேடியஸ் வந்து அதுதான். theta வந்து 180 டிகிரி. ஸோ இது என்ன? r into 180 டிகிரி. r into 180 டிகிரி. இங்கே காமனாக என்ன இருக்குது? r காமனாக இருக்குது. ஸோ காமனாக r எடுத்தோன்னா 2 plus theta is equal to r into 180 டிகிரி. r கேன்சல் ஆகிடும். ஸோ theta is equal to 180 டிகிரி ப்ளஸ் 2ன்னு இருக்குது. ஓகே, இந்த theta அகைன் வந்து நம்ம ரேடியனில் எழுதணும். ஸோ இட் இஸ் பை பை 180. இங்கே அதே மாதிரி 180 டிகிரி இன்ட்டு பை பை 180 மைனஸ் 2. ஸோ 180 கேன்சல். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? theta இன்ட்டு பை பை 180 டிகிரி which is equal to பை மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஸோ theta இன்ட்டு பை பை 180 பை மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் theta தான் கண்டுபிடிக்கணும். ஸோ theta இன்ட்டு 180 டிகிரி இன்ட்டு பை மைனஸ் 2 டிவைடட் பை பை. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 180 டிகிரி மைனஸ் 360 டிகிரி பை பைன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 360 இது எப்படி எழுதணும்? 180 மைனஸ் 360 by 22 by 7. So 180 minus 360 degree into 7 by 22. இதை simplify பண்ணா 720 by 11 கிடைக்கும். இதை நீங்கள் வந்துட்டு 720 by 11 in degree, minutes and secondsல represent பண்ணுங்க. ஓகே, இதை டிவைட் பண்ணி டிகிரியில் என்ன, மினிட்ஸில் என்ன, செகண்ட்ஸில் என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? கொஷின்ஸ் எல்லாமே சிம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஃபார்மில் தான், s is equal to r theta. அதை வச்சு எல்லா சம்ஸுமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த லெக்சர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, thank you.